14th question பாருங்க. ஒரு ஏன்ற ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஷோ பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா A inverse equal to half A square minus 3i அப்படின்றத ஷோ பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு LHS எடுத்துப்போம். LHS என்னது A inverse. A inverse நம்மளுக்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். 1 by determinant of A into adj A. 2x2 மேட்ரிக்ஸ் தான் நம்ம ஈஸியாக A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அஜ்ஜிஏ கண்டுபிடிக்கிறது 2x2 மேட்ரிக்ஸில் ரொம்பவே ஈஸி. 3x3 மேட்ரிக்ஸில் ஈஸியாக எப்படி அஜ்ஜிஏ ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார்ப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எடுத்து இதை எழுதிக்கோங்க. இப்போ எடுத்து நம்ம எழுதியாச்சு. எழுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ஃபர்ஸ்ட் எப்பயுமே பாசிட்டிவ், நெகட்டிவ், அப்புறம் பாசிட்டிவ். 0 இன்ட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருவோம். 0 இன்ட்டு 0 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 1. அடுத்தது என்ன இருக்குது? -1 இருக்குது. அப்போ -1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருவோம். 1 இன்ட்டு 0 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் அடுத்தது ஒரு 1 இருக்குது, ப்ளஸ் 1 இருக்குது அடுத்தது. அப்போ இந்த ரோ இந்த காலத்தையும் விட்டுருவோம். 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 1 இன்ட்டு 0 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 0 இன்ட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 தான் ஆகிடும். அப்போ மைனஸ் 1 0 மைனஸ் 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1. சரிங்களா? இப்போ பாருங்கள், -1 இன்ட்டு -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1 1 ப்ளஸ் 1 2. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது? 2. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி இருக்குது? நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்? ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அஜ்ஜிஏ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிப்போம். அஜ்ஜிஏ ஈக்குவல் டு ப்ராக்கெட்டு டிரான்ஸ்போஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், இதெல்லாம் யூஸ்வலாக போட தெரியும் உங்களுக்கே. பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு 0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரோ இந்த காலத்தையும் விட்டுட்டு போடுவோம். இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதுவே கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான் இங்கேயும் போடுவோம். ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் வரும். 0 இன்ட்டு 0 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 1. அடுத்தது இந்த 1ன்னு எடுத்துனா இந்த காலம் அந்த ரோ விடுவீங்க. 1 இன்ட்டு 0 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 1. அதே மாதிரி இந்த 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரோ இந்த காலம் விடுவீங்க. 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 0ன்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். பண்ணிங்க அப்படின்னா 0 இங்கே -1 வரும். -1 0 -1 -1 0. ஏற்கனவே ஒரு மைனஸ் வெளில இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். பாருங்கள், இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் வெளில இருக்குது. 1ல் 0 போயிடுச்சுன்னா 1 தான் கிடைக்கும். பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள், 1 தான் பெருசு. பெருசுக்கு என்ன சைன் இருக்குன்னு பாருங்கள், மைனஸ் சைன் இருக்குது. அப்போ -1ன்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்றனால இங்கே நம்ம 1ன்னு போட்டுக்கிறோம். 1ல் 0 போயிடுச்சுன்னா 1. இதுவும் இதே மாதிரி தான் இந்த இதுவும். அப்போ இங்கேயும் என்ன தான் வரும்னா 1 தான் வரும். இங்கே -1, இங்கேயும் 1 1 1 -1. இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா காலமாக ரோவாக மாற்றணுமா? இப்படி இருக்கிறத இந்த டைரக்ஷனில் மாற்றி எழுதணும். மாற்றி எழுதணும்னா -1 1 1 1 -1 1 1 1 -1. சரிங்களா? இப்போ அஜ்ஜியை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஏ இன்வர்ஸில் கொண்டு போய் இதை எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ 2, அஜ்ஜியோட வேல்யூ -1 1 1 1 -1 1 1 1 -1. இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிப்போம். ஸோ எல்ஹெச்எஸ் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 தடவை ஏவை மல்டிப்ளை பண்ணணும். ஏவோட வேல்யூ என்னது எடுத்து எழுதிக்கோங்க. ஏவோட வேல்யூவை 2 டைம்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஏவோட வேல்யூவை 2 டைம் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணும்போது 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 1. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் பண்ணிங்க அப்படின்னா 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 0. அதே மாதிரியே செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணுங்கள். 1 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 1 0
ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1. இதே மாதிரி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணுறோம். 1 + 1 2 1 1 1 2 1 1 1 2. இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஏ ஸ்கொயர் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்னென்னா ஒன்றுமே இல்லை. ஐன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ். 3 இன்ட்டு ஐனா ஐடென்டினா என்னது 1ன்னு அர்த்தம். 1 0 0 3 × 3 மேட்ரிக்ஸில் இப்படி தான் எழுதணும். 1 0 0 0 1 0 0 0 1. 3 × 3 ஐடென்டி மேட்ரிக்ஸ் இதான். இப்போ 3 உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 1 × 3 3 0 0 0 3 0 0 0 3. இதான் 3i. இப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i சப்ராக்ட் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க, மைனஸ் 3iயோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. பெரிய நம்பர் எது? 3 தான் பெருசு. அதுக்கு என்ன சைன் இருக்குன்னு பாருங்கள், மைனஸ் இருக்குது. இப்போ -1ன்னு வரும். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. 1 - 0 1 1 - 0 1 1 - 0 1 2 - 3 -1 1 - 0 1. அதே மாதிரி லாஸ்ட் ரோவும் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ஒரு 1/2 இருந்துச்சு. அப்போ 1/2வையும் இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதான் RHS. இப்போது எல்ஹெச்எஸ்ஸையும் ஆர்ஹெச்எஸ்ஸையும் பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா என்னன்னு பாருங்கள். ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே எடுத்து எழுதிடலாம். ஷோ பண்ண சொன்னது என்னென்னா ஏ இன்வர்ஸும் இதுவும் ஈக்குவல் அப்படின்னு தான் ஷோ பண்ண சொன்னாங்க. அதை நம்ம இப்போ ஷோ பண்ணி காமிச்சாச்சு. எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? 15th கொஷின் பாருங்கள். 15th கொஷின் கொஞ்சம் வேர்டிங்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து பயந்துடாதீங்க. என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தும் பயந்துடாதீங்க. கொஞ்சம் கிறுக்கி தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். சரிப்பா வாங்க. இப்போ என்கோடன் மெசேஜ்னு கொடுத்துட்டு ஒரு 1x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ், இந்த 2x2 மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இது கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். புரியல? வாங்க சம் போடும்போது கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த வேர்டிங்ஸை. இப்போ 1 to 26 லெட்டர்ஸ் ஆல்ஃபபேட்ஸில் 1 to 26 இருக்கிறத A to Z எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஏன்றது 1, Bன்றது 2, அந்த மாதிரி 1 to 26 லெட்டர் நம்பர்ஸுக்கு A to Zன்ற லெட்டர்ஸை அலோகேட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. 0 எதுக்கு அப்படின்னா பிளாங்க் ஸ்பேஸுக்கு 0 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்கள், 2 - 3 அந்த 1x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. 2 - 3 into 2x2 matrix -1 -1 2 1. இது மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 into -1 -2 -3 into 2 -6. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2 into -1 -2 -3 into 1 -3. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஒரே ஒரு ரோ 2 காலம் கிடைக்கும். சரிங்களா? இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -2 -6 -8ன்னு கிடைக்கும். -2 -3 -5ன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். செகண்ட் இது என்னதுன்னா 24. இதை எடுத்துகிட்டு அந்த 2x2 மேட்ரிக்ஸில் மல்டிப்ளை பண்ணுவோம். -1 -1 2 1. அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணிங்க அப்படின்னா -20 + 4 2s are 8ன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணிங்க அப்படின்னா -20 + 4ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், -20 + 8 என்ன வரும்? -12. பெரிய நம்பர் இங்கே என்னது? 20 தான் பெரிய நம்பர். பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்குன்னா மைனஸ் சைன் இருக்குது. அதனால் இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? -20 + 4 16. பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள், அதுக்கு என்ன சைன் இருக்கோ அதை போடுங்க. இப்போ இது ரெண்டும் கிடச்சிருச்சு. இதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். -8 -5 -12 -16. இப்போது ஏபிசிடி எழுதி பாருங்கள். ABCDEFGH. நான் ஷார்ட்டாக மட்டும் கொஞ்சம் இதுக்கு மட்டும் போட்டு காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8க்கு என்ன இருக்குது? H. அப்போ இங்கே Hன்னு வரும். 5க்கு என்ன இருக்குது? E.
ஈன்னு வரும், இங்கே எல்பின்னு வரும், ஹெல்ப் அப்படின்னு வரும். இதே மாதிரியே ஏ இன்வர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போதும் வரணும். ஸோ பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம் ஏ கூட. இப்போ ஏ இன்வர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஏ இன்வர்ஸ் என்னது? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அஜி ஏ. இது யூஸ்வலாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்க தெரியும். ஸோ அதை கண்டுபிடிச்சிக்கோங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னா என்னென்னா ஏக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். -1 -1 2 1. டிட்டர்மினன்ட்னா மல்டிப்ளை பண்ணுவோம். -1 × 1 -1, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே -2ன்னு வருது, அப்போ +2. இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அஜ்ஜிஏ கண்டுபிடிக்கணும். அஜ்ஜிஏனா சிம்பிளாக இன்டர்சேஞ்ச் பண்ணுறது பிளேஸை 1 -1, இங்கே ரெண்டுத்துக்கும் சைன் மாற்றணும், +1 -2. இப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அஜ்ஜிஏவும் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா ஏ இன்வர்ஸில் கொண்டு போய் இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ இன்வர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது? 1 1 -2 1 -1 1 இன்டூ இந்த டேர்ம் அதே தான் வரும். அப்போது 1 1 -2 -1. இப்போ இந்த ஏ இன்வர்ஸ் கூட இந்த ரெண்டு நமக்கு கொஷினில் கொடுத்துருந்தாங்களா அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் எடுத்து எழுதிட்டேன். 2 -3. ஏ இன்வர்ஸ்க்கு கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா 1 1 -2 -1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 -3 -2 minus into minus plus 3 2s are 6. First row second column 2 into 1 2 minus into minus plus 1 3s are 3. பாருங்க என்ன வருதுன்ட்டு 8 3 plus 2 8 3 plus 2 5. சரிங்களா? நெக்ஸ்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். 24 1 1 -2 -1. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 20 -8. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணிங்க அப்படின்னா 20 -4. 20ல் 8 போயிடுச்சுன்னா 12, 20ல் 4 போயிடுச்சுன்னா 16. சரிங்களா? முன்ன வந்ததே தான், சைன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரியே கிடைச்சிருச்சா? 8 5 12 16. அதே HELP நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஹெல்ப். இந்த எக்ஸசைஸ் நம்ம 1.1 முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எக்ஸாம்பிளில் இருக்க சில முக்கியமானது இதில் இருக்கிறத தவிர்த்து சேமாக இருக்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். எக்ஸசைஸில் பார்த்ததே தான் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எக்ஸாம்பிளில் இன்னும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் சொல்கிறேன்.